என்னம்மா செய்ய போகிறீங்க? மாமிடிக்காய் பப்பு, ஆந்திரா மாமிடிக்காய் பப்பு செய்ய போகிறேம்மா. கொஞ்சம் செய்ய போகிறேன் பாருங்கள். சாமானெல்லாம் கம்மி தான், சும்மா பருப்பு ஒரு 100 பருப்பு போட்டால் போதும். ஆந்திரா அண்ணன் பயப்படக்கூடாது காரம்னு, நம்ம வேணுங்கிற அளவு நம்ம கம்மி பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி காரமாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். எல்லா பொருளுமே கம்மி தான், வேறு செலவு கிடையாது இதுக்கு. சரி வாங்க, என்னென்னம்மா வேணும், எவ்வளோ வேணும்னு கரெக்டாக சொல்லுங்கள். 1 கப்பு மாங்காய் தோல் எடுத்துட்டு 1 கப்பு நறுக்கி வச்சுருக்கு. 1 வெங்காயம் மீடியம் சைஸு 1 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகம் தாளிக்கிறதுக்கு, கடுகு தாளிக்க, இந்த நறுக்கு நம்ம பூண்டு கொஞ்சம் அதில் போட. 100 பருப்பு வேக வச்சு 100 பருப்பு வேக வச்சுருக்கு. கடைசியில் பருப்பு இப்போ செய்கிறது பூரா இது பூரா செய்யணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளோ வேணும்? சும்மா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றணுமா, 4 டேபிள் ஸ்பூன். சீரகம் 1 ஸ்பூன், கடுகு உளுந்து பருப்பு 1 ஸ்பூன், வெங்காயம், வெங்காயம் வதங்கினதும் மஞ்சத்தூள் போடணுமா? இல்லை இப்போ போடணும். இந்தவா மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சத்தமாக சொல்லுங்கள். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 கீரி போட்டுருங்க. இப்போ மாங்காய், 1 மாங்காய், சின்ன மாங்காய், சின்ன மாங்காய் 1 கப்பு, 1 கப்பு 1 கப்பு, 1 கப்பு மாங்காய். இது நல்லா வதங்கணுமா? கொஞ்ச நேரம் வதங்கணும், அப்புறம் தான் தண்ணியில் வேகுமே. இன்னும் கொஞ்சம் நேரம் இல்லையா, இதெல்லாம் வெங்காயத்தோட மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். ஆமாம். தண்ணி என்ன எவ்வளோ அளவுமா? தண்ணி அந்த முங்குற அளவுக்கு ஊற்றணுமா, வேகணும்ல. அந்த மாங்காய் முழுகிற அளவு தண்ணி ஊற்றணும். மாங்காய் நல்லா வேகும். மூடிடலாமா? உப்பு போடணும். உப்பு தேவைக்கேற்ப. தேவைக்கேற்ப உப்பு போட்டாச்சு. பூண்டு நறுக்கணும், பூண்டு வேறதுலேயே போடணும், அப்போ தான் நல்லா வேகும். ஆமாம். மூடிடலாமா? கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டாச்சு. மூடியை போட்டு வேக வச்சிடணும். எத்தனை நிமிஷம் வேகணும்? மாங்காய் வேகணுமா? நல்லா கரையும். மாங்காய் வந்துச்சு, நம்ம எடுத்துறோம். பச்சை மிளகா அழகாக இருக்குது.
இதுக்கு சைட் டிஷ் நம்ம மாமிடிக்காய் பப்பு சாதத்தில் போட்டதுக்கப்புறம் ஆவக்காய் ஊறுகாய் வச்சுக்கிறோம்மா, ம் அதுதான் சைட் டிஷ்ஷு. அதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாம் எடுத்துட்டு கடைசியில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெந்துருச்சா? வெந்துச்சு. இப்போ பருப்பு ஊற்றுறேம்மா. ம் ஸ்டவ்வை கூட்டுங்க. ஸ்டவ்வு சிம்மில் இருக்குது. சிம்மில் தான் வச்சுருக்கு. இல்லை கூட வைங்க. என்ன ஏன் கூட? ம் எல்லாம் கூடலாம் வேண்டாம், தாளிக்கணும். அவ்வளோதான். அந்த பக்கம் அந்த இந்த லைட்டு. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ எண்ணெய் தாளிக்கணுமா? ம் ஒரு தாளிப்பு போடணும். காஞ்ச மிளகா, ம் இந்த தட்டு நான் பூண்டு போட்டு வதக்கி அதில் போடணும். வறுபட்டுருச்சா? நல்லா மொறுமொறுன்னு ஆகணும்ல மிளகா? இல்லை, மிளகாயெல்லாம் வந்து கொஞ்சம் பூண்டு தான் கொஞ்சம் வரும், கொஞ்சம் ப்ரௌனாக வரும். ம் பூண்டு போட வேணாங்கிறவங்க போட வேண்டியதில்லை. அவங்க தேவையில்லைன்னா வேண்டியதில்லை. ம் தாளிச்சு இப்போ கொட்டியாச்சுமா. ம் இந்த பாரு, சூப்பராக இருக்கும். பாருங்க, பாட்டிக்கு என்ன கமாண்ட் கொடுங்க. கொத்தமல்லி இருக்கு. இருக்கா? ம் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிடலாமா? ஆ ம் இப்போ கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிறணுமா? ஆமாம், கருவேப்பிலையெல்லாம் போட்டாச்சுமா. இப்போ உடம்பு நல்லா இருக்காமா? சொல்லுங்க. பரவாயில்லம்மா, கொஞ்சம் பரவாயில்ல. சரி சொல்லுங்க. மாமிடிக்காய் பப்பு செஞ்சுருக்கேன். முதவே செஞ்சு எல்லாம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸ்ரீலட்சுமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.